உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். இலங்கையின் புதிய அதிபராகும் அனுரகுமார தமிழர்களை அரவணைப்பாரா? அவரிடம் தமிழர்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அனுரகுமார திசாநாயக்க ஊழல் ஒழிப்பு கோஷத்தை பிரதானமாக கொண்டு இலங்கை அதிபர் அரியணையை எட்டிப்பிடித்து விட்டார். இலங்கை பொருளாதார நெருக்கடி பொதுவான பிரச்சனையாக தேர்தலில் எதிரொலித்தது. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இராணுவம் நிலத்தை அபகரிப்பதையும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தை நடத்துவதையும் நிறுத்த வேண்டும், மாகாண சுயாட்சியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆனால் அதிகாரம் எட்டாக்கனியே என்ற நம்பிக்கையின்மையையே வெளிக்காட்டினர். அப்போது அனுரகுமார திசாநாயக்க அரியணை ஏறுவதை வரவேற்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிஷோர் ஆயுதம் ஏந்தியவர்களுக்கு எங்கள் வலி தெரியும் என நம்புகிறார். அவர்கள் ஏன் ஆயுதம் ஏந்தி போராடினார்களோ அதே போல எங்களுடைய இனமும் எங்களுடைய உரிமைக்காக ஆயுதம் ஏந்தி போராடி இருந்தது. ஆகவே அந்த ஆயுதத்தினுடைய போராட்டத்தினுடைய வலியை உணர்ந்தவர்களாக, அதனுடைய உணர்வுகளை உணர்ந்தவர்களாக அந்த ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு, இந்த இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்குவதற்கு புதிய ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும். அனுரகுமாரவின் ஜனதா விமுக்கி பெரமுன 80களில் ஆயுதம் தாங்கிய இயக்கமாக செயல்பட்டது. அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்தது. மார்க்சியம் லெனினியம் என்ற இடதுசாரி கருத்தியலை ஜனதா விமுக்கி பெரமுன கட்சி பேசினாலும் அடிப்படையில் சிங்கள இனவாத கட்சியாகவே செயல்பட்டது. இப்போதும் பல பகுதிகளில் தமிழர்களின் ஆதரவு அவருக்கு இருந்தாலும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் தாயகமான வடக்கில் அவர் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. திரிகோணமலையில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் சஜித் பிரேமதாச முதலிடம் பிடித்த வேளையில் அனுரகுமார 2வது இடம் பிடித்தார். அம்பாறையிலும் 1,08,971 வாக்குகளோடு 2வது இடம் பிடித்தார். மட்டக்களப்பில் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க இடையே மோதல் காணப்பட்டது. அனுரகுமார 3வது இடம் பிடித்தார். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 21,412 வாக்குகளோடும் யாழ்ப்பாணத்தில் 27,086 வாக்குகளோடும் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். முதல் சுற்றில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போக இம்மாவட்டங்களில் விருப்ப வாக்கு எண்ணிக்கையிலும் சஜித்தே முன்னிலை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் குறித்து பேசிய கிஷோர் தமிழர்களுக்கு மாகாண சுயாட்சியை வழங்க வேண்டும் என்றார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கான வாக்குகளை வடக்கு கிழக்கிலே அவர்கள் அளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த 2005களிலே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கு கிழக்கை இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக மக்கள் தங்களுடைய உணர்வுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை புரிந்தவர்களாக அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது வடக்கு கிழக்கை இணைத்து எங்களுடைய மாகாண சுய நிர்ணயத்தை வழங்கி எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த வேண்டும். சிங்கள குடியேற்ற விவகாரத்தில் அனுரகுமார சொன்னதை செய்ய வேண்டும் எனவும் சொல்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜான். இனப்பரம்பலை மாற்றியமைக்கின்ற குடியேற்றங்கள் என்ற அந்த சவாலை தான் இல்லாது ஆக்குவேன் என்ற ஒரு பிரதான வாக்குறுதியை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கையின்படியே ஒரு மாற்றத்தின் கருவியாக அவர் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார். போரில் ஏற்பட்ட காயங்களுக்கு களிம்பாக சுயாட்சி இருக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக இனவாத பிரச்சனைகளை துடைத்து எடுப்பதே எங்கள் ஆட்சியின் நோக்கம், நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். அதே வேளையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் அடிப்படையில் மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிப்பதற்கான 13வது சட்ட திருத்தம் விவகாரத்திலும் அவரது கருத்து மாறுபட்டதாகவே இருந்தது. ஏப்ரல் மாதம் யாழ்ப்பாணத்தில் பேசிய அவர் தான் 13வது சட்ட திருத்தத்தை செயல்படுத்துவேன், அதற்கு பதிலாக எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வரவில்லை என்றது தமிழர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவே தேர்தல் நெருங்கியதும் இதற்காக புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான
கடந்த கால முயற்சிகளை தனது அரசாங்கம் முன்னெடுக்கும் என்று குறிப்பிட்டார். இலங்கையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் நிக்சன் மற்றும் வித்யாதரன் கூறுகையில், அரச கட்டமைப்பை இனவாதத்துக்குள் மூழ்கி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்போது ஆட்சிக்கு வருகின்றார். ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நினைத்தது போல ஊழல் மோசடி அதிகார சுலோகத்தை இல்லாமல் பண்ணலாமா என்பது சவாலாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் பண்ணினாலும் இனப்பிரச்சனை விவகாரத்திலே அவருடைய முகம் சரியாக இருக்காது. அதாவது ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோர் கையாண்ட அதே அணுகுமுறையைத்தான் மக்களுடைய இனப்பிரச்சனை கையாள போகின்றார். குறைந்தபட்சம் 13வது திருச்சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் இணங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நிர்வாக ரீதியான அதிகாரங்களை மாத்திரமே பயிரலாம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே அவர் ஆட்சிக்கு வந்தால் சவால்கள் நிறைந்திருக்கின்றன. என்னதான் அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள் அவர் நிற்க வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்றது. அதை மீறி அவரால் செயலாற்ற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த கட்சி கட்டுப்பாடு அவருடைய பரந்த சிந்தனையை, தமிழர் தரப்பை அரவணைத்து போகின்ற நோக்கத்துக்கு இடமளிக்குமா, அதிலே ஏதும் குழப்பம் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றதே தவிர ஒரு ஜனரஞ்சனமான எல்லா தரப்புகளையும் அரவணைத்து போகின்ற ஒரு புதிய மறுமலர்ச்சி பாதைக்கு வழிகாட்டக்கூடியவராக அவர் தென்படுகிறார். அனுரகுமார திசநாயக்கவின் ஜனதா விமுக்தி பெரமுனவை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக அதிகார பகிர்வை எதிர்த்து வருகிறது. இத்தகைய சூழலில் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இவ்விவகாரத்தில் எப்படி செயல்படும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.